பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் தி டிஎம்கே மார்னிங் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி டேப்ஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் கேட்டதுனால திருப்பி நான் சொல்லிடுறேன். இந்த டேப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில் தான் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, ஹெட்டட் பை ககன்தீப் சிங் பேடி. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனது தான் இப்போது 3 விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, முக்கியமான 3 விஷயங்கள். அதை கண்டிப்பாக நமது தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக அண்டர் தி சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதில் 3 விஷயம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண, அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஆக்சுவலாக 50% ஆஃப் த லாஸ்ட் பே ட்ரான் அது கண்டிப்பாக கேரண்டி பென்ஷனாக கொடுக்கப்படும் லாஸ்ட் பே ட்ரானில். அப்புறம் 2வது கிராஜுவேட்டி கேட்டிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இருக்கும். ஃபேமிலி பென்ஷனும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கண்டிப்பாக இருக்கும். இது நடுவில் நாங்கள் இன்ட்ரீம் பே அவுட்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பென்ஷன்ஸுக்கு. இதில் நடைமுறையில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, ஃப்ரேமிங் த ரூல்ஸ் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் நடந்துகிட்ருக்கு ஒர்க்கு. கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரும் நடைமுறையை கொண்டு வரப்படும். இந்த அவைக்கு திருப்பி மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், டேப்ஸ்ன்றது கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படும். தேங்க்யூ. ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக இந்த சபையில் தங்கள் கருத்துக்களை தொடங்கும் போது சாதாரணமாக இருந்த என்னை என்றுதான் தொடங்குவார்கள். ஆனால் நான் அப்படி தொடங்க போவதில்லை. ஏனென்றால் மிக சாதாரணமாக இருந்தவன் நான். மிக சாதாரணமாக இருந்த எனக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி தந்து இயக்கத்தில் உறுப்பினராக்கி தாம்பரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்து சட்டப்பேரவை உறுப்பினராக்கி அதன் தொடர்ச்சியாக உங்கள் அரியாசனத்திற்கு பின்பு எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயுளையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயுளையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள்தான், நாளைய பிஎம் நீங்களே தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஒற்றை சொல்லை மந்திர சொல்லாக மதித்து தேர்தல் களத்தில் கைமையால் வெற்றி மையை தந்து வாய்மை தூய்மை விசுவாசமிக்கவர்கள் தமிழர்கள் என்பதை நிரூபித்தார்கள். அதிலும் தாம்பரம் மக்கள் முதல்வரின் வாக்கை வேத வாக்காக ஏற்று 1,18,967 வாக்குகளை அளித்து அதிலும் 35,621 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை வழங்கினார்கள். அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேர்தல் களத்தில் சுற்றி திரிந்த கழக பணியாற்றிய தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் பாசமிகு நன்றியை நேசத்தோடு தனித்தனியாக பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அச்சத்தை அச்சப்பட வைத்து மிச்சமில்லாமல் தமிழகத்தை உச்சத்தை தொட்ட பேரவைத் தலைவர் அவர்களே, குற்றாலம் நயகரா நீர்வீழ்ச்சியை கொட்டியதை பார்த்துள்ளேன். அவை பேசினால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் பேரவைத் தலைவர் அவர்களின் செயல்பாடு. இதை நான் சொல்லவில்லை, நாடே லைவில் சொல்கிறது, அதையும் லவ்லியாக சொல்கிறது. பேரவைத் தலைவர்களுக்கு என் அன்பு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடையில் மட்டும் அல்லாது உள்ளத்திலும் வெள்ளை குணம் கொண்டவர் நம் கழக பொதுச் செயலாளர். அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பிற்குரிய பணிவார்ந்த வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சிறப்பு மிகு அவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை சில கோரிக்கைகளும் அரசினிடம் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவை அனைத்தும் நான் குறிப்பு எடுத்துக்கொண்டேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலோடு உறுப்பினர் கருத்துக்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு சீர்மிகும் திட்டங்களால் செயல்களால் மனிதவள மேலாண்மை துறை
மாற்றங்களின் தோற்றமாய் வடிவமைத்த பெருமை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.